ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சா ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த கிரேவியை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு இதை செஞ்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, செய்யறதுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கிரேவிக்கு மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட் என்னென்னா இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான். இதுதான் நம்ம இப்போ ரெடி பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எண்ணெயிலேருந்து தண்ணியை எடுத்து ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கோங்க. ரொம்பவும் கருக விட்டுட வேண்டாம். இந்த ஸ்டேஜில் எடுத்து தண்ணி வச்சுக்கோங்க. அதுவே நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இந்த கிரேவி செய்கிறதுக்கு இதுதான் மெயினான இன்க்ரீடியண்ட்டு. இதுதான் நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இதுக்கு மேலே எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட அளவுகளெல்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் ஆட் பண்ணதும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதால சிக்கனில் கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். நம்மளுக்கு சப்பாத்தி கூட ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பேஸ்ட்டு தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரைட் ஆனியன்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம டைரெக்டாகவே வதக்கி விட்டு செய்யலான்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ், பர்த்டே பார்ட்டிலாம் வருதுன்னா நீங்கள் முதல் நாள் நைட்டே இந்த மாதிரி மேரினேட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் ரொம்பவே ஈஸி ஆகிடும் உங்களோட வேலை. அவ்வளோதான், இது ரெடி பண்ணியாச்சு. இப்போது உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1 hour வரைக்கும் ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண அதே கடாயில் அதே எண்ணெயில் இந்த லவங்கம், பட்டை, ஏலக்காய் 2 ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணதும் சிம்மில் வச்சுடுங்க, இல்லைனா கருகிடும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சிக்கனுக்குள்ளெலாம் நல்லாவே தயிர், அந்த உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம மேரினேட் பண்ண மசாலாவில் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு மூடி போட்டு மூடி நம்ம குக் பண்ண விட வேண்டியது தான். ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு இந்த கிரேவி ரெடி ஆகிடும். நமக்கு ஒரே வேலை இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸை ரெடி பண்ணுறது மட்டும்தான். மற்றபடி எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக இருக்கு இல்லையா? இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. சப்பாத்தி, ரைஸ் கூடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க. இப்போது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. சிக்கன்லாம் செய்யும் போது எப்பயுமே மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா நல்லா ஜூஸியாக, நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். இப்போது மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நான் மூடி போட்டு மூடி குக் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக அந்த லெக் பீஸ்லாம் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் வேணும்னா நீங்கள் என்னோடய சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.